ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா செகண்ட் லவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப கான்ட்ரவர்சி, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் அதை பற்றி வீடியோ போடுறாங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, விஜய் டிவியோடது அந்த விஷயங்கள் எப்பயுமே கான்ஃப்ளிக்டாக கான்ட்ரவர்சியாக ஆரம்பிக்கும். அப்புறம் நான் அகெயின் சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்டோ கான்ட்ரவர்சியோ அது வந்து ஒரு க்யூரியாசிட்டியை மேக் பண்ணிவிடும். ஸோ அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, திட்டுறதுக்காகவாச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் ஏன் இப்போ வந்து சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் மேம்காக நான் பார்த்தேன். ஏன்னா பிக் பாஸே வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் பண்ணுவார் பண்ண மாட்டாருன்னமோ ரம்யா கிருஷ்ணன் மேம் விடலாமா அப்படின்ற மாதிரி கூட எனக்கும் தோணுச்சு. அவங்க வந்தால் நல்லா இருக்குமே. பட் ஆனால் அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அவங்களோடது அந்த ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது, ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்றது அப்புறம். பட் ஆனால் ஹோஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் மேலே எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அவங்களோடது அந்த விஷயங்களில் இந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது, ஏன் அவங்க இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா? அதனால் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எப்பயுமே வந்து எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பிக் பாஸ் ஷோ 2 வருஷமாக பார்த்ததில் போன வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்துட்டு சேது சார் பிடிக்கவே இல்லை. இருந்தாலுமே இந்த வருஷமாக ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஹோஸ்டான ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த ஷோ எப்படி என்னன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லோரும் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலுமே ரம்யா கிருஷ்ணன் மேம் இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதோடது அப்டேட்ஸோ இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பாலிடிக்ஸ் வீடியோவும் போடுறதுனால அதுலேயே பிக் பாஸ் அப்டேட் ப்ளஸ் செகண்ட் லவ் அப்டேட் போட்டிருந்தேன். அதே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வீடியோஸு. பட் ஆனால் அதில் எந்த டீட்டெயிலுமே நான் சொல்லலை, இந்த ஷோ எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி 3வது எபிசோட் கூட அது வந்துருச்சு போல இருக்குது. நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் பார்த்தேன். இப்போ இருக்குது, டீசெண்டாக தான் போகுது. ஒருவேளை அது வந்து அடல்ட் கண்டென்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விஜய் டிவி வந்து பிக் பாஸ் வந்து பசங்களாம் பார்க்கக்கூடிய ஷோ அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது அடல்ட் கண்டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது அடல்ட் கண்டென்ட்கான ஷோ தான் அப்படின்னும் போது லவ் செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பசங்களாம் பார்க்குறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரேக்கப் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஷோக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாகவே வச்சுருக்காங்க. அந்த ஒரு பெயின்ஃபுல்லான பிரேக்கப்புக்கு அப்புறம் செகண்ட் லவ்க்குள்ளே அவங்களுக்கு போகிறதுக்கான ஹோப் என்ன அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டேட்டிங் ஆப்புன்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு செகண்ட் மேரேஜ்க்கு இல்லை செகண்ட் லவ்க்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்தவங்களுக்கு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு, அடுத்த ஒரு மேரேஜில் போகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்து பழகி பழகலாம், பழக போக போக பிடிக்கும், பழக தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பழகி ஒரு 5 வீக்ஸ் டைமில் நீங்கள் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் எடுக்கிறீங்களா, இல்லை அந்த லைஃப் பார்ட்னரை நீங்கள் இங்கே கேமரா முன்னாடி சூஸ் பண்ணாலும் வெளியில் போய் அது கண்டினியூ ஆகுதாங்கிறது உங்கள் சாய்ஸ். ஆனால் நாங்கள் அது ஒரு கேம் ஷோ மாதிரி நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இது இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லும் போதே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து திட்டுவீங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி நானும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த பிக் பாஸில் யார் வின் பண்ணுவாங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நான் பேச மாட்டேன். அதுக்குள்ளே இருக்க ஹிடன் அஜெண்டாவோ இல்லை ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அனலைஸ் பண்ணி பேசுவேன். ஸோ இதுலேயுமே வந்து ஒவ்வொருத்தரும் நான் அந்த இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் இல்லை அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த ஷோ போகிற விதத்தில் சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் போய் கூடவே வந்து அந்த ஷோ கூடவே ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் பார்த்ததில் ஒவ்வொருத்தரோட அந்த பர்சனாலிட்டி தெரியுது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஆப்வியஸாக ஒருத்தர் இது ஜட்ஜ் பண்ணுற ஷோ தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 6 சிங்கிள்ஸு 6 கேர்ள்ஸு, ஐ மீன் 6 லேடிஸு 6 மென், ஜென்டில்மென். அவங்க ஜென்டில்மென்னா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஷோ முடியும் போது தான் தெரியும் அப்படிங்கிறத ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவோட ஹோஸ்ட்டாக வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வாரம் வந்தாலும் இந்த ஷோவில் டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற அந்த என்கேஜ் பண்ணுற விஷயத்த ஸ்ருதிகா அர்ஜுன் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது, ஸ்ருதிகா அர்ஜுன் உங்களுக்கு தெரியும், அவங்க பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ்க்கு போய் போன வாட்டி வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க, நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ஷோக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ரம்யா கிருஷ்ணன் மேம் ப்ளஸ் ஸ்ருதிகா அர்ஜுன் இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து இந்த ஷோவில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கான க்யூரியாசிட்டி வந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை இந்த ஷோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிற கமெண்ட்ஸில். ஏன்னா வந்து இது வேணுமா வேணாமா தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஆல்ரெடி எல்லோரும் ரிவ்யூ பண்ணவோ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக இந்த ஷோ பார்க்குறீங்க, இல்லைனா பார்க்கணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுனாலுமே உங்களோட ஃபேவரட் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அகைன் சொன்ன மாதிரி எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம்காக இந்த ஷோ பார்க்கணுன்னு நினச்சேன். செகண்ட் வந்து ஸ்ருதிகா அர்ஜுனுக்காக பார்க்கணுன்னு நினச்சேன். ஓகேங்களா, சரி அவங்க 2 பேர் எப்படி இந்த ஷோ கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இதில் முக்கியமான இன்னொரு அசீமோட ஃபேவரட்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் 6ஓட வின்னர் அவர் அசீம்.
அப்படின்னும்போது நான் வந்து அந்த சீசனே டாக்ஸிக்காக இருந்தது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் நம்ம பார்த்தேன் பிக் பாஸ் 6. என்னோட பிக் பாஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் எந்தெந்த சீசன் பார்த்தேன் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் ரிவ்யூ பண்ணது வந்து சீசன் 8 சீசன் 9 ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சீசன் 9 வந்து சீசன் 6 வந்து நான் ஃபஸ்ட் 2 வீக்ஸ் தான் பார்த்தேன். அசீமா அவங்களோட அந்த ஆட்டிடியூட், அந்த டாமினேஷன், அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. நான் அதுக்கப்புறம் பார்க்கல. பட் ஆனால் அவர் தான் அந்த சீசனில் வின் ஆயிருக்காருன்னும் போது அவருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு கூட்டம் இருக்கும்னா அந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக அவர் இந்த ஷோவில் இருக்காருன்றதுக்காக பார்ப்பாங்க. ஸோ விஜய் டிவியோட எப்பயுமே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான். யாராவது ஃபெமிலியர் பர்சனை இல்லை ஆல்ரெடி அவங்க என்ன சொல்ல நெகட்டிவாக வைரல் ஆகிருந்தால் கூட வைரல் ஆகிருக்காங்கன்னா அவங்கள ஒரு ஷோவில் தூக்கி போட்டு அந்த ஷோக்கான ஹைப் ஏற்றுறது தான் விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அசீமா இதுக்குள்ளே இருக்காரு அப்படின்போது அவர் என்ன அவரும் வந்து ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்பை தேடி தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து பிக் பாஸ் 6 பார்க்கும்போது தெரியும் ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு கமல்ஹாசன் சார் தான் அப்போ ஹோஸ்ட் பண்ணுவார். அப்போ அவர் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெட் கார்டு விஷயம் வரைக்கும்லாம் போச்சு. அவரோட ஆட்டிடியூடு வந்து அசீமா அவர்கள் போகும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பையனும் இந்த ஷோவை பார்ப்பான்ல அந்த குட்டி பையனும் அவனும் அப்பா மாதிரி தானே அவனும் பண்ணுவான். ஸோ உங்கள் தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது தான் உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கான விஷயம் அவரே ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பார் கமல்ஹாசன் சார். அந்தளவுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடான பர்சனாக தான் அவர் அந்த ஷோவில் தன்னை காமிச்சிட்டு இருப்பார். மேபி ரியல் லைஃப் எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல ரியல் லைஃப்னு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லைஃப்பில் அந்த ஃபர்ஸ்ட் லவ்லையோ ஃபர்ஸ்ட் லைஃப்லையோ அவங்களுக்கு இருந்த அந்த பெயின்ஃபுல்லை மறந்து செகண்ட் லைஃப்பில் செகண்ட் பார்ட்னரை தன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது தான் இந்த ஷோக்கான விஷயங்கள்லாம். இதில் 6 கேர்ள்ஸ் வராங்க. அந்த 6 கேர்ள்ஸோட பேரில் பிரியங்கா அவங்க ஆக்ட்ரஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும், அவங்களே நம்ம பார்த்துருப்போம் இது சோஷியல் மீடியாவில். பிரியங்கா, மோனிஷா, அப்புறம் எடன், அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து நேஹா, வீணா, அதுக்கப்புறம் வந்து சிந்தூரி அப்படின்னு இவங்களுக்கான ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ரம்யகிருஷ்ணன் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க ஒரு எமோஷனல் பேகேஜோடு தான் வந்திருக்கீங்க. யார் எந்தெந்த எமோஷனல் பேகேஜில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போதே ஒருத்தர் ஒரு விதமான அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க ஃபீல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஸோ பிரியங்கா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இம்மெச்சூரிட்டியால் தான் வந்து பாதிக்கப்பட்டேன். அதாவது அவங்களோட ஆப்போசிட் அந்த ஜெண்டர் வந்து அவர் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்தார், அது வந்து எனக்கு அஃபெக்ட் ஆச்சு, எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோனிஷா வந்து நார்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்போனா அரேஞ்ச் மேரேஜாக டாக்ஸிக்காக ஃபீல் பண்ண நீங்கள் இப்போ வந்துட்டு நிஜமாக இப்போ தான் லவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து இவங்க கேட்டாங்க ரம்யகிருஷ்ணன் மேம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீணா டாக்ஸிசிட்டி அவங்களும் வந்து நான் இருந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆப்வியஸாக அவங்க ஒரு மாடல் போல். ஸோ வந்து நான் வீடியோ காலில் பேசினா கூட சுற்றி யார் இருக்காங்க என்னன்ற மாதிரி அவருக்கு ஆப்போசிட்டில் அவருக்கு காட்டணும் லைஃப் பார்ட்னருக்கு. ஸோ என் மேலே ட்ரஸ்ட்டே இல்லாத மாதிரி அவர் என்னை ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. எடன் சொன்னது வந்து அப்யூஸ், எல்லா விதமான அப்யூஸுமே முக்கியமாக எமோஷனல் அப்யூஸால் நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேஹா அவங்க வந்து என்ன அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது 19 இயர்ஸ். ஆக்சுவலி அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி மேரிட் அப்படிங்கிறதே தெரியாத லெவலில் இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்களை ஏமாற்றி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஆப்போசிட் சைடில் இருந்து அந்த பார்ட்னர் இருந்திருக்காரு. ஸோ 19 இயர்ஸில் அந்த ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்களில் இவங்க தப்பு பண்ணி அவன் ஆல்ரெடி மேரிடுன்னு கூட தெரியாமல் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். ஸோ அந்த பெயின்ஃபுல்லான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்க நேஹா அதுக்கப்புறம் சிந்தூரி இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து அபேண்டன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தால் அஃபெக்ட் ஆனதாக சொன்னாங்க. தனித்து விடப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோன்லினஸ் ரொம்ப ஃபீல் பண்ணதா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு ரம்யகிருஷ்ணன் மேம் சொன்னாங்க இங்கே அந்த மாதிரி இருக்கும். அதாவது எப்போ பாரு ஏதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தனியாக இருப்பாங்க, யார் கூடவே எங்கேஜ் ஆக மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க அப்படின்னும்போது இவங்க இப்போ வந்து நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அப்படி இருக்க முடியாது, யார் கூட ஒருத்தர் கூட பேசிட்டு பழகிட்டு தான் இருக்க முடியும், அப்படி வந்து சைலண்ட்டாகவே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு 30 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் தான். பட் ஆனால் அகெயின் இது ஷோ அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு எம்டிவியில் ஹிந்தி இது. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து கேம் ஐலாண்ட் நினைக்கிறாது. ஆனால் அந்த மாதிரி ஷோக்குள்ளே போனவங்க கூட அதுக்கப்புறம் வந்துட்டு நிஜமாகவே பர்சனல் லைஃப்பில் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்காங்க, ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இது ஒரு ஷோவாக பார்க்கணுமா இல்லை நிஜமாகவே அவங்க லைஃப் பார்ட்னர் இதில் அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியில் கொண்டு போய் கண்டினியூ பண்ணுவாங்களான்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். டோட்டலாக நான் பார்க்கறது வந்து இது அந்த பர்சனாலிட்டிக்கான விஷயங்கள். இவங்க சொல்கிற எப்பயுமே அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே
எல்லாருமே அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பில் அவங்கவுங்க சரி தான் சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடில் தான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னும்போது ஸோ இவங்க டாக்ஸிக்கா இல்லை டாக்ஸிக்கால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்களோட அந்த பிஹேவியரும் அந்த ஒரு பர்சனாலிட்டி டைப்பும் இந்த ஷோவில் அந்த ஒரு 5 வீக்ஸில் தெரிஞ்சிடும். எப்படி பிக் பாஸில் வந்து ஓடவும் முடியாது ஒளியும் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து நிஜமாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது வந்து சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் இவங்களா ஆப்போசிட்டில் இருந்தவங்களா அப்படிங்கிறதுல இவங்களோட அந்த பிஹேவியர் இந்த 5 வீக்ஸில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாய்ஸ் சைடில் வந்து அசீம் நம்மளுக்கு தெரியும், அவர் பிக் பாஸ் 6 வின்னர். அப்புறம் தேஜஸ், ராஜா, தினேஷ், விக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவர், அப்புறம் அபித், இவங்க 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க 6 அந்த கேர்ள்ஸ் லேடிஸ் சைட்லேருந்து அவங்க எல்லாரும் ரம்யா கிருஷ்ணன் மேம் கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஜென்ஸ் சைட்லேருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரும் ஃபேஸ் காட்டாமல் மாஸ்க் போட்டுக்கிட்டு இவங்களை கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக, அது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி பார்த்தவங்க எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லுங்கள். இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக ஒரு லைஃப் பார்ட்னர் கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு வர லைஃப் பார்ட்னரை நான் எப்படி பார்த்துக்குவேன், ஐ மீன் அந்த பொண்ணை நான் எப்படி பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்ஸ் சைட்லேருந்து சொல்கிற மாதிரி ஒருத்தர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த சைட்லேருந்து எந்த கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து டேட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அசீம்க்கு வந்து 2 பேர் வந்து, ஏன்னா அவர் வந்து எடுத்தோன்னே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா டிரான்ஸ்பரண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியம் வந்து ஹானஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ அது உண்மையாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் கிளியராக இருக்கும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நானும் அப்படி இருப்பேன், என் லைஃப் பார்ட்னர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் போது அந்த வேர்ட்ஸை பிடிச்சிட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆன 2 கேர்ள்ஸ் வந்து அசீம் கூட சேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா கூட அவர் கூட 2 பேர் ஒத்துக்கிறாங்க. இதில் யாருமே சூஸ் பண்ணாத 2 பேர் யார் பார்த்தீங்கன்னா அபித்தும் தேஜஸையும் யாருமே சூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்படி அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து 2 பேராக சூஸ் பண்ண அப்புறம் அவங்க கிட்ட பேசுகிறாங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மீட் பண்ணால் ஒரு பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறதுன்னும் போது கொஞ்சம் நேரம் போய் பேசணும் 2 பேரும் தனியாக அப்படிங்கிற மாதிரி இவங்களே, ஏன்னா மாஸ்க் போட்டு தான் பாய்ஸ் பேசுகிறாங்கன்னும் போது அந்த மாஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது அந்த அட்ராக்ஷனு இல்லை அவங்களோட அந்த மெச்சூர்டான ஸ்பீச்சு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அதை வச்சு தான் ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த ஷோ. ஸ்டார்டிங் எப்படி ஒருத்தர் ஆகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இதில் அபித்க்கும் தேஜஸ்க்கும் பேர் கிடைக்கல. ஸோ இவங்க இப்படி தான் போச்சு ஃபஸ்ட் எபிசோடில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த 5 மினிட்ஸ் சேட் பண்ணதுலேயே அது அவங்கள வந்து ஓகேவா இவங்க கூட நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் ஐ மீன் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு 5 வீக்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா லைஃப் பார்ட்னராக அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ். இல்லை மாற்றிட்டு இல்லை இவர் 2 நாள் பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே இல்லை என்னோட வைப் செட் ஆகலை, நீ என்னோட டைப் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா வேறு லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஷோ தானே, நம்ம அப்படி தான் பார்க்கணும். அதை அவங்க ரியல் லைஃப்பில் கொண்டு போகிறாங்களா இல்லைன்றது அவங்க சாய்ஸு. நம்ம பார்க்கும்போது ஒரு ஷோவை பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கான சாய்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸ்லேருந்து நீங்கள் பெஸ்ட் எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ரிமோனியில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து யாருன்னு பார்த்துட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தான் இது போகுது. ஆனால் இது செகண்ட் லவ் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது. ஸோ ஆப்வியஸாக மேட்ரிமோனியை எதையும் கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு லைஃப் பார்ட்னரை செகண்டாக சூஸ் பண்ணும்போது செகண்ட் லவ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இருந்த ட்ராமா, ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ண ட்ராமா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் மீறி இப்போ புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும்னா அந்த ஹோப்பை வந்து இந்த ப்ரோக்ராமில் வரக்கூடியவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான அந்த பெயின் மீறி அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்க லைஃப்பில் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டினுக்காக தான் இந்த ஷோ பார்க்குறாங்க. இந்த ஷோ வந்து விஜய் டிவி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி போகுன்றது ஹவ் இட் கோஸ்ன்றது நம்ம லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் அப்படி போச்சு. எனக்கு இதில் ஜென்யூனாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு செட் ஆனதா இவங்க வைப் ஓகேவாக இருக்கும் போல இருக்கேன்னு தோணுது. வெக்கே வெஸ் மோனிஷா அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசின மாதிரி இருந்தது. ஓப்பனாக அசீம் ஆல்ரெடி நான் இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்த மாதிரியே அந்த ஆட்டிடியூடே பேசின மாதிரி தான் இருந்தது. அவரை செலக்ட் பண்ண 2 கேர்ள்ஸ்கிட்டையும் அவர் அதே மாதிரி பேசின மாதிரி தான் வந்து ஓவராலாக அந்த வீட்லேயே எல்லாருமே அசீம் ஆட்டிடியூட்னு பேச ஆரம்பிக்கிற லெவலுக்கு அவர் வந்து அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறாரு. ஆஃபீஸாக அவர் தன்னை ஒத்துக்கவும் செய்கிறாரு. இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட் ரைஸ் பண்ணது பிரியங்கா சொல்கிறாங்க. பார்த்தாலே ஆட்டிடியூடாக இருக்குது அப்சிம் பற்றி நம்மளுக்கு தெரியும்ல ஆட்டிடியூட். ஏன்னா எல்லாமே இதில் ஒரு சிலர் ஆல்ரெடி வெளியிலையும் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. பிக் பாஸில் வந்து தெரியும் தெரியாதுன்னு சொல்லிக்குவாங்க, சொல்ல மாட்டாங்க. இதில் ஆப்வியஸாக சொல்கிறாங்க. இவர் கூட நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அசீம் தெரியும் அப்படிலாம் சொல்லும் போது அசீம் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு லுக்கு ரியலைஸ் பண்ண மாதிரியோ அங்கே ஒரு டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுற விதத்தில் கூட அசீம் வந்து இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எடன் மற்றவங்களாம் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக
எடனும் அதுக்கப்புறம் நேஹா அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி பார்க்க முடியுது. இதில் பிரியங்காவும் வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தன்னை டேரெக்டாக தாக்குறவங்கள பார்த்தோன்னே அசீம் அகெயின் நான் இப்படி தான் தெரியும், அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நானே எனக்கே தெரியும் நான் அப்படி தானே, பட் ஆனால் அது என்னோட தப்பு கிடையாது, அது என்னோடது நேச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் சைடுக்கு அவர் பாயிண்ட் வைக்கிறாரு. ஸோ இது இப்படி தான் போகுது. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் இது இப்படி தான் போச்சு. 5 மினிட்ஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடவே வந்து நெக்ஸ்ட்டில் வர அந்த குட்டி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்து. பிக் பாஸை விடவே இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்பைஸ் வச்சு இது பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பைஸுன்னு சொல்லும்போது இதில் கேர்ள்ஸ்க்கான விஷயங்கள் மட்டும் தான் சொன்னாங்களா, பாய்ஸ்க்கும் அவங்களுக்கோட அந்த பாஸ்ட் லவ் இருக்கும்ல, அந்த பெயின்ஃபுல்லான லவ் இருக்கும்லன்னா அதையும் சொன்னாங்க. அது நம்ம அந்த ஃப்ளோலேயே அப்பப்போ நடுநடுல சொல்லிக்கலாம். இல்லை முக்கியமாக அசீம்க்கு வந்து 3 இயர்ஸ்ல 4 இயர்ஸில் ஒரு பையன் கூட பேபி பாய் கூட இருக்கிறதா அவர் சொன்னார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கமல்ஹாசன் சரியாக அதை சொல்லியிருப்பார் பிக் பாஸ்லாம் சொல்லும்போது. ஸோ இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போய் தான் அவர் இப்போ தனியாக வந்து செகண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்காக இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒருத்தருக்கான அதே மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதில் வெக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு 2 நாள் தான் அந்த பொண்ணுக்கிட்ட பழகி இருக்காரு. அந்த 2 நாள் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கோஸ்டிங் பண்ணிடுச்சு. ஃபோன் பண்ணாலும் வந்து இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிச்சு. சரி நானே அவங்களுக்கு ஏதோ ரீசன் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரது வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து பழகினதோ தெரியல, பிரிஞ்சதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏன் எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியல. ஓகே அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நான் புரிஞ்சுட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயமா அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்கிலீஷில் பேசுகிற ஆக்சன்ட் பேசுகிறவர் இருக்கார். அவர் பேர் தேஜஸ் நினைக்கிற அவர் தான். எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் யாரும் ஷோ பார்த்துனா சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே எல்லா ஃபேஸும் கொஞ்சம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு தமிழ் சரியாக வரல, இங்கிலீஷ் ஆசன்ட் தான் பேசுகிறார். அப்போ இங்கிலீஷ் ஆசன்ட் பேசும்போதே ரம்யாகிருஷ்ணன் மேம் சொல்கிறாங்க, அந்த ஆசன்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடாதீங்க, பிளைண்டாக யாரையும் நம்பிடாதீங்க, நல்லா பழகிட்டு இந்த ஒரு 5 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கான வேவ் லென்த்து அந்த வைப் செட் ஆகுமான்னு பாருங்கள். போன ரிலேஷன்ஷிப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ் இந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ராமாக்குள்ளேயே இல்லாமல் அதுலேருந்து வெளில வந்து ஹீல் ஆகிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி லைஃப்க்கான அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் அதெல்லாம் இருந்தது. அப்படி பார்க்கும்போது இது ஸ்கிரிப்டடா இல்லைனா வந்து இந்த ஷோக்காக, அதாவது முக்கியமாக திருப்பி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுன்னு வரும்போது இது வந்து கான்ஷியஸாக வந்து கேமரா முன்னாடி பண்ணுறது தான்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ கேமரா முன்னாடி திருப்பி இவங்க நடிப்பாங்களா, இல்லை இந்த லைஃப் பார்ட்னர்னு அப்படின்னு விஷயம் லைஃப்குள்ளே சீரியஸான விஷயம் அப்படின்னும் போது கேமரா முன்னாடி இவங்க எப்படி இருப்பாங்க, நிஜமாக லைஃப்குள்ளே ஆஃப்டர் கேமரா எப்படி ஆவாங்க அப்படிங்கிற டவுட் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும். அந்த செக்யூர் பேஸில் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதோ வகையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே அது எப்படி போதோ அந்த ஃப்ளோவில் போகும். நான் அகெயின் சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவிட்டி விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் சொன்ன அந்த சேட்டிங் அப்படின்ற மாதிரி 5 மினிட்ஸ் பேசினது. அப்போ வந்து தினேஷ், வீணா, வெக்கே, மோனிஷா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் வந்து அதுக்கப்புறம் ரம்யாகிருஷ்ணன் மேம் வந்து ஓகே இதெல்லாம் பேசிட்டீங்க, நீங்கள் உள்ளே போய் நீங்கள் டேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க கூட எப்படி அந்த ஃப்ளோவில் போதோ பாருங்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ருதிகா அர்ஜுன் கிட்ட தான் இந்த ப்ரோக்ராம் விட்டுட்டு போய்ட்றாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க. அந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, மசாலா ஐட்டம் கூட சேர்ந்ததாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்கும். மசாலா ஐட்டம்ஸ்னு சொல்லும்போது கரம் மசாலா ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு தனியா, மிளகு, சீரகம், என்ன சொல்கிறது, இது பிரிஞ்சி இலை எல்லாமே வச்சுட்டு அந்த ஸ்பைசஸ்க்கான அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்டமம்னு எடுத்தால், ஏலக்கான்னு எடுத்தால் அது வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட் ரைட்டுங்களா, அந்த ஏலக்காவோட ஃப்ளேவருன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைஸை வந்து யாருக்கு வந்து ரிலேட் பண்ணணும்னு தோணுதோ அவங்க ஃபோட்டோ பக்கத்தில் இந்த ஸ்பைஸ் விற்கலான்ற மாதிரி அந்த அவங்கவுங்க ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு அது பக்கத்தில் வைக்க சொல்லி செலக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டின்னு, அதை ஐ மீன் இந்த ஆக்டிவிட்டி பேஸில் இப்போ யாரை வந்து இப்படி ரிலேட் பண்ணாங்களோ அந்த ஸ்பைஸுக்கு அதே ஆங்கிளில் தான் அந்த ஷோ போகுதா அவங்கவுங்க ஜட்ஜ் பண்ணது. ஆப்வியஸாக இது ஜட்ஜ் பண்ணுற ப்ரோக்ராம் தாங்க. அவங்களோட கேரக்டரையும் அவங்களோட பர்சனாலிட்டியும் ஜட்ஜ் பண்ணி இவங்க நம்ம லைஃப்க்கு ஒத்து வருவாங்களா, நம்ம வேவ் லென்த்துக்கு இவங்க சரியாக வருவாங்களா, நம்மளை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்களா, நம்ம அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மிஸ்டேக்ஸை இந்த லைஃப்பில் வந்து அவங்க வந்து ப்ளசன்ட் ஆக்கிக்குவாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜட்ஜ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் ஆப்வியஸாக. ஓகேங்களா. அப்போ வந்து கார்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் எனக்கு அந்த ப்ரோக்ராமை விடவும் அந்த ஒரு ஸ்பைஸ்க்கு சொன்ன ரீசன் எனக்கு நல்லாவே பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, கார்டமம்க்கு வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட், ஓகேங்களா. க்ளவுஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா
ரொம்பவே டாமினேட் பண்ணுற பர்சன், டாமினேட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஃப்ளேவர். ஸோ டாமினேட்டிங், ஓவர் கூட இல்லை, டாமினேட்டிங் பர்சன். அது செல்ஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அட்டென்ஷன், கண்டிப்பாக அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் அவங்க இருப்பாங்க. அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் சீக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த ஒரு டாமினேஷனை அவங்க கையில் எடுப்பாங்க, எந்த குரூப்பில் இருந்தாலும்னா. அது ஒன்று. அதுக்கப்புறம் இது யாருக்கு சொன்னாங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். குமின் வந்து சட்டில் அண்ட் சிம்பிள். ஓகேங்களா? சீரகம், க்ளவுஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து லவங்கம் தான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் பேலீஸ்னால் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பிரிஞ்சி இலைலாம் போடுவோம், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன், இருக்கிற இடம் தெரியாது, பட் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பெருசாக இருக்கும், ஆனால் இருக்கிற இடம் தெரியாது, பட் ஆனால் லைஃப்பை நல்லா ப்ளசண்ட்டாக வச்சுக்குவாங்க, அழகாக வச்சுக்குவாங்க அப்படின்னாங்க. வெந்தயம் சொல்லும்போது ஃபெனுக்ரீக்கு அது வந்து பிட்டர் பட் குட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் கசப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அது மாதிரி குட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. பெப்பர் வந்து காம் பட் இன்டென்ஸ், அதோடது காரம் வந்து இன்டென்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ லைஃப்பை பற்றின ஒரு இன்டென்ஸான புரிதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கொரியண்டர் வந்து ப்ளசண்ட் அண்ட் ஈஸி கோயிங் அப்படின்னாங்க. ஆமாம், தனியான்னு கொரியண்டர்னா தனியா. ஸோ வந்து ப்ளசண்ட் அண்ட் ஈஸி கோயிங். ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே தனியாங்கிறது இந்த ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்குனால ஈஸி கோயிங். ஸோ அதுக்கு இருந்தது பேர். அப்புறம் ரெட் சில்லி வந்து ஹாட் அண்ட் போல்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து கடுகு வந்து காமாக இருக்கும், அவுட் சைடில் காமாக இருக்கும், பட் ஆனால் வெடிச்சதுன்னா அந்த ஒரு காரம், இது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ ட்ரிகர் பண்ணி விட்டால் அந்த மாதிரி காமாக இருக்கும் வெளியில், பட் ஆனால் ட்ரிகர் ஆனால் அவ்வளோ துக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டேமரின் வந்து கொஞ்சம் நல்லவங்க, கொஞ்சம் கெட்டவங்க. ஸோ நல்லது, புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா அதுவே எப்படி ஆகும்னு தெரியும் நம்மளுக்கு, குழம்புலலாம் சமைக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டேமரின். பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இதை சொல்லுவோம் நம்ம, சின்னமண்ணை தான் பட்டைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்னா, அது வந்து ரொம்பவே வெரி கம்ஃபர்ட் அண்டு வார்ம் அப்படின்னு சொன்னால் கம்ஃபர்ட்டாகவும் வச்சுக்குவாங்க, ரொம்ப வார்மாகவும் வச்சுக்குவாங்க. அவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனாலிட்டியை மீன் பண்ணுது பட்டை. அதான் இது சின்னமன். அப்புறம் சோம்புனா ஃபென்னல் சீட்ஸு, சீரகம் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் சீரகம் வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சோம்பு வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் சோம்பு. அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அது வந்து ரெஃப்ரெஷிங். ஜென்ரலாக நம்ம நான்வெஜ் ஹோட்டல்லாம் போனால் ரெஃப்ரெஷிங்க்கு கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் காம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் லைஃப். அவங்க கூட அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், சாஃப்ட் அண்ட் காம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒன்று. பிரிஞ்சி இலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸை வச்சு அந்த கேரக்டர் பர்சனாலிட்டியை சொன்னது. அது யார் கரெக்டாக சொன்னாங்களான்றதை நம்ம ஷோ போக பார்க்கணும். பட் ஆனால் எனக்கு மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்குன்றதுனால இதெல்லாம் கரெக்டாக வந்து அந்தந்த ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருந்ததுப்பா. முக்கியமாக சின்னமன், கார்டமும், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட் ஐட்டம்ஸ். அதுக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே யாராச்சும், ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு ஃபுட்டி அப்படின்றதுனால எனக்கு அந்த அதுவும் முக்கியமாக மசாலா ஐட்டம்ஸ் ஃபுட்டி டைப் அப்படின்னும் போது அந்த கரம் மசாலா ஐட்டம் பிடிக்கும், பெப்பர் மிளகு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆங்கிளில் இந்த ஷோ மேபி அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் அதுவே மேபி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு தெரில. ஸோ இது பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இது யாருக்கு ரிலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் இந்த ஷோ பார்க்குறவங்களா இருந்தால் அது கரெக்டாக இருக்கா அப்படி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஃபஸ்ட்டு எபிசோட்ஸ் பார்த்ததில் இவங்க தான் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.